ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் உப்பு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு விடுங்க. அந்த கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகு, 2 துண்டு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 1 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒன்றா வறுபடட்டும். இது கூடவே 2 கார மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து சூடாறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா ரெடி பண்ண கேப்பில் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதில் இது நல்லா ஊறி வெந்து வந்திருக்கும். இதில் அந்த காலிஃப்ளவர் ஹாஃப் பாயில் ஆகிருக்கும். ஸோ இனிமேட்டு நம்ம கொஞ்சமாக பாயில் பண்ணால் போதும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை இலையை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணி வதக்குனா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஒரு நல்ல பழமான தக்காளியாக பார்த்து ஒரு 3/4 தக்காளி, அரை தக்காளி போட்டாலே போதும். நான் ஒரு 3/4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா உடஞ்சி வரணும். இந்த டைமில் இதில் 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணுறதுக்காக. மிச்சத்தை எல்லாத்தையும் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி வடித்து வச்சுருந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஒன்று படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி பெப்பர் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். தேவைப்பட்டால் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பரை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இருக்க ஈரப்பதம் போகணும். நல்லா பாயில் ஆகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் போல் நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதங்கி சுண்டி வரட்டும். அது வர மூடி போட்டு வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மூடியை திறந்த உடனே நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் போதும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை இருந்தோம்னா கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.